வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராமில் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு நாள் வீடியோ போட முடியல. அதெல்லாம் இந்த லாகின் ப்ராப்ளம். இப்போ நான் வேறு லாகினில் இருக்கேன். அந்த லாகின் பாஸ்வேர்டு ப்ராப்ளம். அதனால் வேறு லாகினில் வந்திருக்கேன். அதனால் பழைய ரெக்கார்டு என்கிட்ட இல்லை. அதனால் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நம்ம புதுசாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம், இந்த சப்போர்ட் லெவலில் வந்து இப்போ வந்து ஹேமர் போட்டுருக்காங்க. இது பிரேக் பண்ணால் அப்சைடு போக வாய்ப்பு அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். வீக்லி படி மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான செட்டப் தான் இருக்குது. இப்போ டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் இந்த கேண்டில் சொல்லியிருந்தோம், இந்த ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்திலே மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். 24,450 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணாலே மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணி க்ளோசிங் மேலே வச்சுருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு பார்த்தா மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இது இன்னும் 15 மினிட்ஸ் பார்ப்போம். திங்கக்கிழமை மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 24,587 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,656, அதுக்கடுத்து 24,736, 24,808. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,504, 24,403, 24,330, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,227. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட்டில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு போகிற வாய்ப்பு. அதே சமயத்தில் இந்த லோ இங்கே சப்போர்ட்டோட போட்டுருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கீழே சப்போர்ட் போட்டிருக்கேன் 24,473 சொல்லிட்டு. இதில் எல்லோ ஜோன் பண்ணி போட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லோ ஜோனை போட்டிருக்கோம். இப்போ இந்த ஜோன் கீழே வந்தால் மார்க்கெட் டவுன் இருக்க வாய்ப்பு இருக்கும். இதை விட்டு இறங்கினாலே மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்த இறங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் மாற்றிப்போம். என்னை பொறுத்தளவுக்கு இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புனா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து கேப் அப் இருந்து அடுத்து மேல் நோக்கி தான் போக வாய்ப்பு. இந்த எல்லோ ஜோன் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போகிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இறங்க வாய்ப்பு இல்லை. அப்படி இந்த இடத்தோடு இறங்கணும் எல்லோ ஜோன் பிரேக் பண்ண வச்சாலும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பெருசாக. அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டில் கேப் அப் தான் இருக்க வாய்ப்பாக இருக்கும். அப்படி கேப் அப் இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 24,800 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா போன வாரம் பார்த்தீங்கன்னாலும் ஹேமர் தான் போட்டுருக்காங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் கன்ஃபர்மேஷன் மறுபடியும் ஹேமர் தான் போட்டுறாங்க. இப்போ இந்த ஹேமரை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீக்லி படி. நம்ம டே படி பார்ப்போம். டே கேண்டில் செட்டப் முடியும் பார்த்தோம்னா இந்த ஹை, அதாவது கிட்டத்தட்ட 50,780 அந்த ரேஞ்ச் வரும். இந்த கோடா போட்டுருவோம். 50,830. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டே கேண்டில் படி அப்படி தான் இருக்குது, வீக்லி படி அப்படி தான் இருக்குது. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு சொல்லிட்டு. இந்த டே கேண்டிலில் ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப் இருக்குது. அது வந்து இவ்வளோ கிட்டத்தட்ட எந்த வரும்னா 51,400 தான் வரும். அதுக்கு நிறையா வரும். கிட்டத்தட்ட ஒரு 600-700 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இப்போ க்ளோஸ்லேருந்து பார்த்தோம்னா 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 50,603 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 50,830, 51,087, அடுத்து 51,401. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 50,438, 50,328, அதுக்கடுத்து 49,938, அடுத்து 49,692. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்பு பார்த்தோம்னா நிஃப்டி ஸ்டைலாம் இதுவும் இருக்குது. இதுலேயும் எல்லோ ஜோன் தான் போகிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கு இடையில இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் எங்கேருந்து இன்றைக்கி போணுச்சோ அதே இடத்து திருப்பி வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் இறங்க வாய்ப்பு கம்மி, 90% வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் இதை நான் போட்டுறேன். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்க வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம நிஃப்டி என்ன கொடுத்தோமோ அதே ஸ்டைல் மூவ்மெண்ட்ஸ் தான் இதுலேயும் இருக்கும். அதாவது 50,603 பிரேக் பண்ண பட்சத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்திலே மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒருவேளை கேப் அப் இருந்தாலும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண வச்சதுலேயே மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை கேப் டவுன் இருந்து எல்லோ ஜோனுக்கு கீழே போயிருச்சுன்னா
எல்லோ ஜோன் கேப் டவுன் வந்து எல்லோ ஜோனுக்கு கீழே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஃப்ளாட்டாவோ இல்லை கேப் அப்போ அப்படின்னா மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ரெண்டாவது கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.